கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி பேசல. ஜென்ரலாகவே இந்த கல்யாணங்கிற கான்செப்டில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது, இதுக்கு பேர் வாழ்க்கையா? சின்னையா, வெயில் அடிக்கிறப்பதான் நிழலோட அருமை தெரியும், இருட்டில் இருக்கிறப்பதான் வெளிச்சத்தோட அருமையும் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையும் இருக்கு, ஆனா நான் கண்ணால பார்த்த மாதிரி வாழ்க்கையும் இருக்கு. என்னது, நீ கண்ணால பார்த்த வாழ்க்கையா? என் அக்காவும் மாமாவும் அப்படி இருந்திருந்தாங்க. இல்ல, புரியல. நீ யார சொல்ற? கௌரியோட அப்பா அம்மாவையா? ஆமா சின்னையா, என்னோட அக்கா மாமா மேல உயிரே வச்சிருந்தா. என் மாமாவும் அக்காவை உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு. யாரு பார்த்தாலுமே புருஷன் பொண்டாட்டினா இப்படி ஒத்துமையா இருக்கணும்னு எங்க அக்காவையும் மாமாவையும் பார்த்து சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தவங்க வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் என் அக்காவும் மாமாவும் இறந்து போனாங்க. நான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன், கல்யாணங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குங்கிறது வாழ்றவங்க கையில தான் இருக்கு. ஏ துர்கா, நான் சும்மா ஏதோ என் மனசுல தோணுதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நீ என்னடானா இவ்வளோ பர்சனலா எடுத்துக்கிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்ட. ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்க, வா நான் உனக்கு கால் பிடிச்சு விடுறேன். காட்டு. ஐயோ சின்னையா, வேண்டாம் சின்னையா, சும்மா இரு, சொன்னா கேளுங்க. துர்கா, நீ எதுவும் பேசாத. எனக்கு ஒண்ணுன்னா நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதானே. அதனால பதில் பேசாம அமைதியா இரு. சின்னையா, என்ன நீங்க வெறுக்கல, ரொம்ப நல்லவரு நீங்க. சில நேரங்கள்ல நான் தான் உங்களை முழுசா தெரிஞ்சுக்காம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.